கொண்டாடப்படும் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்று கிறிஸ்துமஸ். அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. கிறிஸ்துமஸ் என்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்கள் தற்போது மின்னொளியில் ஜொலித்து வருகின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள கிறிஸ்துமஸ் தின வாழ்த்து செய்தியில், பகைவர்களையும் நேசியுங்கள் என கூறி இன்னா செய்தாருக்கும் நன்மையே செய்யும் அன்பையும் விதைத்தவர் இயேசு பெருமான். போர்களினாலும் வெறுப்புணர்வினாலும் உலகம் அல்லலுறும் இவ்வேளையில் அவர் காட்டிய அன்பு வழி, அமைதி வழிதான் மிகவும் தேவையானதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் செபி அமைப்பின் தலைவர் மாதவி பூரி புஜ் மற்றும் புகார்தாரரான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி மஹிவா மைத்ரா ஆகியோர் வருகிற ஜனவரி 8ஆம் தேதி நேரில் ஆஜராக லோக்பால் அமைப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உத்தரகாண்டில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது பற்றிய மறு ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் புதிய சட்டங்களை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக 100% அமல்படுத்த வேண்டும் என்று அமித்ஷா கேட்டுக் கொண்டார். ஹமாஸ் அமைப்பின் முன்னாள் தலைவர் இஸ்மாயில் அனியேவை இந்த ஆண்டு கொன்றது குறித்த ஒப்புதல் இஸ்ரேலின் வெட்கக்கேடான செயல் என்று ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த கொடூரமான குற்றத்திற்கு இஸ்ரேலிய ஆட்சி தனது பொறுப்பை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது வெட்கக்கேடான செயல் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதர் அமீர் சயீத் ரவானி ஐநா பொதுச் செயலாளருக்கு எழுதிய கடிதத்தில் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டின் பார்மல் மாவட்டத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வான்படை நடத்திய தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. நேற்றிரவு நடைபெற்ற இந்த தாக்குதலில் 7 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று தாலிபான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாரிஸ் நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியா சார்பில் பங்கேற்ற 2 வெண்கல பதக்கங்களை வென்றவர் மனு பாக்கர். விளையாட்டுத் துறையில் சிறந்த வீரர் வீராங்கனைக்கு அளிக்கப்படும் கேல் ரத்னா விருதுக்கான பட்டியலில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட மனு பாக்கரின் பெயர் இடம்பெறவில்லை. இதுகுறித்து பேசிய மனு பாக்கரின் தந்தை ராம்கிஷான், விருதுகளுக்காக பிச்சை எடுக்க வேண்டும் எனில் எதற்காக ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வெல்ல வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார்.